Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாடா யோதா 2.2 புதுசாக லான்ச் பண்ண போகக்கூடிய ஒரு வண்டி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 2200 சிசியில் வேரிகோர் 2.2 லிட்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நல்ல பவரும் நல்ல டார்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக மேக்ஸிமம் பவர்னு பார்த்துட்டோன்னா 110 ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. அந்த பவருக்கு ஏற்ற மாதிரியே நல்ல டார்க்குமே வண்டியில் இருக்குது. முக்கியமான விஷயம்னு சொல்லும்போது டார்க் நமக்கு ரொம்ப அவசியம். 280 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி பக்காவான லோகோ, ஃப்ரண்ட் கிரில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் கார் மாதிரியே அமைப்பாக இருக்குது. லோடு வண்டின்னு சொல்ல முடியாத அளவில் ஒரு அழகான ஒரு வண்டியை தான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி மலையேறும் தன்மையை பார்த்தோன்னா 30% சொல்லியிருக்காங்க கிரேடபிலிட்டி. அது மட்டும் இல்லை, டாட்டாவோட லோகோ, அப்புறம் ஃப்ரண்டில் உள்ள விண்ட் ஸ்க்ரீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. வீல் பேஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா 3150 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில், அதுவும் நல்ல மெட்டாலிக் கலரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட லென்த்துன்னு பார்த்துக்கிட்டோன்னா 5350 mm கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து, விட்த்து, ஹைட்டு இது எல்லாமே ஒரு வண்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வண்டியை பொறுத்தவரை விட்த்து வந்து 1860 mm கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வண்டியோட ஹைட்டுமே பக்காவாக இருக்குது. ஸோ வண்டியோட ஹைட்டுன்னு பார்த்துக்கிட்டோன்னா 1810 mm கொடுத்துருக்காங்க. வண்டியில் லோடிங் ஏரியாவும் பக்காவாக இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. கிரவுண்டு கிளியரன்ஸ் 210 mm கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நவீன முறையில் தான் வண்டி தயாரிச்சிருக்காங்க. ஸோ வண்டி வந்து உள்ளால் இருந்தாலே ஒரு கார் போன்ற சொகுசு அனுபவத்தை கொடுக்கறதா சொல்லுவாங்க. க்ராஸ் வெயிட்டுன்னு பார்த்துட்டோன்னா 3980 kg கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரியே பேலோடு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2.2 டன், அதாவது 2200 kg வண்டியில் லோடு ஏற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியரில் பார்த்தோன்னா டாட்டாவோட பேட்ஜிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. லோடு பாடி சைஸ்ன்னு பார்த்தோன்னா 8.7 ஃபீட் இன்டு 6 ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்டாப் லைட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஹைட்ராலிக் 2 பார்ட் டிஸ்க் பிரேக்குன்னு சொல்ல மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கில் 2 சிலிண்டர் வர மாதிரி அமைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ரியர் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரியரில் நம்பர் பிளேட் ஏரியா எல்லாமே பக்காவாக ஸ்டைலிஷாக டிசைன் பண்ணியிருக்காங்க. டயர்னு பார்த்தோன்னா 215 75 R16ன்னு சொல்லக்கூடிய மாடலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த R16 வீலுங்கிறது இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பக்காவான டிசைன்னே சொல்லலாம். சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் மற்றும் 2 பேர் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷன் இருக்குது வண்டியில். அது மட்டும் இல்லை, மற்ற ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லும்போது வண்டியில் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஈகோ மோடு, கியர் ஷிஃப்ட் அட்வைசர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வண்டியில் இருக்குது. இது எல்லாமே நமக்கு ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சராகட்டு இருக்குது. மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். ஃபியூவல் டேங்க்னு பார்த்துட்டோன்னா 45 லிட்டரில் பாலியுரேத்தினில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி நல்ல நீடித்து உழைக்கிய மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மைலேஜ் 14 km/லிட்டர் போகும்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்னி வீலர் வண்டிக்கு அடிப்பகுதியிலேயே அமைப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டு, ரியர் செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி வந்து பக்காவான ஒரு டிசைனாக இருக்குது. அழகாகவும் இருக்குது. பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. டாட்டா பேட்ஜிங் இந்த மாதிரி இது எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங்காக சாலிட் பில்ட் குவாலிட்டியோடு வந்துடுது. இன்டீரியரில் பார்த்தோன்னா நல்ல டச் ஸ்க்ரீன், இன்ஃபர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் டிஜிட்டல் மீட்டர் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலிஷ் இன்டீரியர் இருக்குது. க்ளவ் பாக்ஸ் இதெல்லாம் பக்காவாக இருக்குது. கியர் லிவர் இதெல்லாமே சிம்பிளாக சின்னதாகவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ஸ் எல்லாம் பக்காவான டிசைனாக இருக்குது. ஃப்ரண்ட் கார் லைக் டிசைன்னு சொல்லலாம். முக்கியமாக அதோட டிஆர்எல் எல்லாம் சேர்ந்து வந்துடுற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் வித் டிஆர்எல்னு சொல்லுவோம். ஸோ வண்டி அவுட்டர் லுக் எல்லாமே பார்க்க ஒரு கார் போல் தான் இருக்குது. இன்டீரியர்லேயுமே அதே மாதிரி தான் கார் மாதிரி நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி சாலிடாக இருக்குது. டாட்டாவோட நம்பிக்கை இதுலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ பக்காவாக இருக்குது. ரியர் ஸ்டாப் லைட் எல்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனலாக வருது. டாப் வேரியன்ஸில் இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடர்ன் டிசைன்னு சொல்லலாம். வண்டியோட ரியர் வியூ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸ்டைலிஷாக இருக்குது. அது மட்டும் இல்லை, டஃப் காம்படிட்டர்னே சொல்லலாம் மகேந்திரா பொலேரோ பிக்கப்புக்கு. இந்த வண்டி 2.2 டன் கெப்பாசிட்டியில் வரும்போது இது வந்து நல்ல ஒரு நிலையான இடத்தை பிடிக்குங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதோட டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்டீரியர், எக்ஸ்டீரியர், அவுட்டர் லுக் எல்லாமே நல்லா இருக்குது. மெட்டாலிக் கலர்ஸில் டிசைன், நியூ கலர்ஸ் நிறைய வரப்போகுது. நல்ல எக்கனாமிக்கலாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு பக்காவான வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக சர்வீஸ் இன்டர்வல் இதெல்லாமே ரீசனபுளாக தான் இருக்குது. ப்ரைஸ்ன்னு பார்த்துக்கிட்டோன்னா 10.5 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.